Hi friends, welcome to Learning ICT. நான் தான் உங்கள் சுதர்ஷன். நம்ம இன்னைக்கு வந்து என்ன வீடியோஸ்ல பார்க்கறோம் அப்படி சொன்னால் ஜாவாவில் வந்து எப்படி அரே யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கறோம். நம்ம NVQ 5ல செமஸ்டர் 1 குரிய சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் மாடியூல் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து நம்ம கட்டாயம் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இந்த ஜாவா அரே. இந்த ஜாவா அரே வந்து எல்லா ப்ரோக்ராமிங்லேயும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வேணும்னு சொன்னால் உங்களுக்குரிய மாடல் பேப்பரை பாருங்கள், உங்களுடைய எக்ஸாம் பேப்பரை பாருங்கள். அதில் வந்து தியரி பாடம் இருக்குது, ப்ராக்டிக்கல் பாடம் இருக்குது. அதில் வந்து கட்டாயம் அரே இல்லாமல் ஒரு கொஷின்ஸ் வந்து இருக்காது. அப்போ உங்களுக்கு அரேயில் வந்து கட்டாயம் கிளியரான ஒரு ஐடியா வந்து இருக்கணும். இருந்தால் தான் வந்து இந்த எக்ஸாமில் வந்து ஈஸியாக ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் போடுற NVQ சம்மந்தப்பட்ட எந்த வீடியோஸையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம். அப்போ என்ன செய்யலாம், நம்மளோட நேரடியாக வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோஸை வந்து இந்த வீடியோஸ் மட்டும் இல்லை, நம்ம இந்த அரேயில் வந்து என்ன விஷயங்களை வந்து கவனத்தில் கொள்ள போகிறோம். அரேயில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. பட் நம்ம NVQ 5ல வந்து என்ன விடயங்களை வந்து கவர் பண்ண வேணும், இதெல்லாம் கவர் பண்ணிங்கன்னு சொன்னால் ஈஸியாக வந்து உங்களோட எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தோம்னா வாட் இஸ் அரே இன் ஜாவா சம்மந்தமாக நம்மளுக்கு ஒரு தெளிவான விளக்கம் இருக்கணும். ஏன்னு சொன்னால் தியரி பாடம் இருக்குது. மற்றது வந்து வேரியபிள் வந்து என்ன டைப்பான வேரியபிள்ஸ் வந்து அரேயில் யூஸ் பண்ண போகிறோம். மற்றது வந்து டைப்ஸ் ஆஃப் அரே. அரேயில் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்பான டைமென்ஷனல் அரேஸ் இருக்குது. நீங்கள் வந்து கட்டாயம் வந்து இந்த 2 டைமென்ஷனல் அரே வந்து கூடுதலாக வந்து பாருங்கள். ஏன்னா இப்போ போட்டிகள் வந்து கூடிட்டு அப்போ கட்டாயம் வந்து வாரத்துக்குரிய சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. வரும்னு சொல்ல மாட்டேன், ஆனால் எக்ஸாமில் இப்போ வரைக்கும் கூடுதலாக வந்து 1 டைமென்ஷனல் அரே வச்சு தான் எக்ஸாம் வந்துட்டு இருக்கு. அப்போ 2 டைமென்ஷனல் அரேலையும் வந்து நம்ம ஒரு ப்ரிப்பேர் ஆகிருக்கிறது வந்து நல்ல மட்டும் தான் நான் சொல்லுவேன். அடுத்தது வந்து பார்த்தோம்னா அரேக்குரிய சிண்டெக்ஸ் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு அரேன்னு சொன்னால் என்ன, அதுக்குரிய ஒரு பேசிக்கான சிண்டெக்ஸ் கேட்பாங்க. அப்போ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு அரேக்குரிய சிண்டெக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அது 1 டைமென்ஷனலாக இருக்கட்டும் அல்லது 2 டைமென்ஷனலாக இருக்கட்டும், கட்டாயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மற்றது வந்து அட்வான்ஸாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அரே வித் லூப். அப்போ லூப்போட சில கொஷின்ஸ் வந்து நம்ம செய்யலாம். அப்போ அந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ அரே லூப்போட செய்ய வந்து நீங்கள் செஞ்சு பார்க்குறது வந்து நல்ல மாதிரி நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து நம்மளோட வீடியோஸில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ ஃபைனலாக வந்து என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் மாடல் பேஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். நிறைய மாடல் பேஸ்ட் கொஷின் வந்து ஜாவாவில் செய்திருக்கோம். அதில் வந்து சிஸ்டம் அனலைசிஸ் அண்ட் டிசைனும் வந்து செஞ்சுட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் வந்து ஜாவா அரேலையும் வந்து நிறைய மாடல் பேஸ்ட் கொஷின் வந்து செய்வோம். அப்போ என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஜாவாவில் அரேன்னு சொன்னால் என்னன்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும். இதில் வந்து பார்த்தோம்னா அரேஸ் ஆர் யூஸ் டு ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூஸ் இன் அ சிங்கிள் வேரியபிள். ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க, அரே வந்து யூஸ் பண்ணுறதுக்குரிய மிக முக்கியமான காரணம் வந்து திரும்ப திரும்ப ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணாமல் ஒரே வேரியபிளில் நிறைய வேல்யூஸை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ உதாரணத்தை பார்த்தோம்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நிறைய வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் இண்டெக்ஸ் நம்பர், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ், அதே மாதிரி க்ராஸ் சேலரி, அலவன்ஸ், நெட் சேலரி, இப்படி நிறைய வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸான வேரியபிள்ஸ். உதாரணத்துக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ற டீட்டெயில்ஸையும் அவங்களுக்குரிய ஏஜ்ற டீட்டெயில்ஸையும் வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க. அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம வேரியபிளை வந்து நேம் 1, நேம் 2, நேம் 3 என்று க்ரியேட் பண்ணுறதை விட ஒரு வேரியபிளுக்குள்ள நேம்ன்ற வேரியபிளுக்குள்ள மல்டிபிள் வேல்யூஸை வந்து நம்மளால் கெட் பண்ணி எடுக்க முடியும். அப்போ இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் வந்து ப்ரோக்ராமிங்கில் அரேன்ற ஒரு கான்செப்ட் தான். அதே மாதிரி ஏஜ்ன்றதுக்கு என்ன செய்யலாம், ஏஜ்ன்ற ஒரு வேரியபிள் எடுத்து அந்த ஏஜ்ன்ற வேரியபிளுக்குள்ள மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸோட வேல்யூஸை வந்து நம்மளால் எடுக்க முடியும். அப்போ இந்த கான்செப்டை தான் சொல்லுவாங்க ஜாவாவில் வந்து அரேன்னு சொல்லி. அப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் எக்ஸாம்பிளோட உதாரணத்துக்கு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், அப்போ இவருக்குரிய சிண்டெக்ஸை பாருங்கள். ஸ்ட்ரிங்ன்றது வந்து ஒரு டேட்டா டைப். அப்போ ஒருவேளை உங்களுக்கு ஜாவா அரேக்குரிய டேட்டா இது சிண்டெக்ஸை வந்து கேட்டாங்கண்டா அப்படி சொல்லலாம். வந்து நம்ம என்ன செய்யலாம், ஸ்ட்ரிங்ன்றது வந்து ஒரு டேட்டா டைப். ஸோ டேட்டா டைப் பாக்ஸ் பிரேக்கெட்டை ஆரம்பித்து பாக்ஸ் பிரேக்கெட்டை முடிக்கணும். ஏன்னா இது நம்ம வந்து ஜாவாக்குரிய சிம்பிள்.
அதே மாதிரி நேம்ன்றது வந்து பார்த்தோம்னா வேரியபிள். நான் சொன்ன மாதிரி நேம்ன்ற ஒரு வேரியபிளுக்குள்ள சுதர்ஷன், லியோ, சைபர்ன்னு சொல்லி 3 ஸ்டூடெண்ட்ஸோட வேல்யூஸை வந்து நம்ம கெட் பண்ணி எடுக்கிறோம். அப்போ இது வந்து உங்களுக்கு நியூவாக இருக்கும். அப்போ இதுதான் கன்செப்ட். அப்போ நேம்ன்ற ஒரு சிங்கிள் வேரியபிளுக்குள்ள சுதர்ஷன், லியோ, சைபர்ன்ற 3 பேர் வேல்யூஸ் வந்து எடுத்திருக்கோம். அப்போ இந்த பிரக்கெட் இப்போ அதாவது இந்த பிளாக் ஆரம்பிச்சிருக்கோம், பிளாக் முடிச்சிருக்கோம், அது வந்து சின்டெக்ஸ். வித்தின் கொட்டேஷன் வந்து ப்ரோக்ராம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக வந்து நம்மளுக்கு தெரியும் வந்து ஸ்ட்ரிங் வேரியபிள் வந்து எப்பயுமே கொட்டேஷனுக்குள்ளே தான் போடணுன்ற ரூல்ஸ் இருக்குது. அப்போ அதை தவிர வந்து எதுவுமே புதுசு இல்லை. பட் ஸ்ட்ரிங் பாக்ஸ் பிரேக்கெட் ஆரம்பிச்சு பாக்ஸ் பிரேக்கெட்டை முடிக்கிறோம், அதாவது அரைக்குரிய சிம்பிள் போடுறோம். அப்போ நேம்ன்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே பிரேக்கெட் பிளாக்காக ஆரம்பிச்சு பிளாக்கை முடிச்சுட்டு அதுக்குள்ளே வந்து ஸ்ட்ரிங்கண்டபடியை வந்து நம்ம கொஞ்சம் வேல்யூஸ் வந்து கொடுக்குறோம். இப்போ 3 வேல்யூஸ் தான் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் 1000 வேல்யூஸும் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். இதை வந்து என்ன செய்யலாம்னா ஒரு கிளியராக பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நேம்ன்றவர் வந்து நம்மளுக்கு தெரியும் வந்து வேரியபிள். இதில் வந்து ஜீரோன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து. இப்போ தெளிவாக ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். எப்படின்னு சொன்னால் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா பிரிண்ட் பண்ண போகிறீங்க. அப்போ பிரிண்ட் பண்ண போகிறீங்க. அப்போ ஒரே டைமில் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் ஒரு 5 டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்டருக்கு கொடுக்குறீங்க. அப்போ பிரிண்ட் பண்ண கொடுத்தோன்னே பிரிண்ட் என்ன செய்யணும்னு சொன்னால் பிரிண்டர் என்ன செய்யணும்னு சொன்னால் 1 by 1 தான் பிரிண்ட் பண்ணும். நீங்கள் கொடுத்த ப்ரியோரிட்டி அடிப்படையில் எதை ஃபஸ்ட்டு கொடுத்தீங்களோ அதை ஃபஸ்ட்டுக்கு பிரிண்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் எதை கொடுத்தீங்களோ அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணுவார். அப்போ அவர் என்ன செய்வார்ன்னு சொன்னால் நம்ம பிரிண்ட் பண்ண கொடுத்தாலும் அவர் ஃபஸ்ட்டுக்கு ஒரு மெமரி லொக்கேஷனை க்ரியேட் பண்ணுவார். எது ஃபஸ்ட்டுக்கு வந்தது அப்போ அவரை முன்னோக்கு கொடு. அப்போ அதுக்கப்புறம் யார் வந்திருக்காரு அப்போ அவருக்கு கொடு. அப்போ அதுக்கப்புறம் அவர் யார் வந்திருக்கா அப்போ அவருக்குன்னு சொல்லி ஒரு செப்பரேட்டான ஸ்பெசிஃபிக் மெமரி லொக்கேஷனை க்ரியேட் பண்ணி இந்த அரே வந்து என்ன செய்யணும்னா க்ரியேட் பண்ணும். நீங்கள் NVQ 5 மட்டும் இல்லை, நீங்கள் அங்கே மேலே வந்து டிகிரி லெவல் வரைக்கும் படிக்கக்குள்ள வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்ற ஒரு கன்செப்ட் படிப்பீங்க. அதில் வந்து அல்கோரிதம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதில் வந்து பார்த்தோம்னா நம்ம நிறைய விஷயங்கள் படிப்போம். அந்த நீங்கள் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க 5 form மெத்தட், லைஃப் ஃபார்ம் மெத்தட். அது வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னு சொல்லி. அப்போ அந்த அடிப்படையில் ப்ரியோரிட்டி அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால் அவங்களுக்குரிய மெமரி லொக்கேஷனை வந்து அலோகேட் பண்ணணும். இப்போ அரேயில் வந்து பார்த்தோம்னா இந்த பாக்ஸ் பிரேக்கெட் அரேன்றவர் வந்து என்னதுக்கு போடுறேன்னு சொன்னால் அவர் ஒரு மெமரி லொக்கேஷனை வந்து அவர் கிரியேட் பண்ணுவார். எப்படின்னு சொன்னால் இப்போ நேம்ன்றது வந்து 0 கொடுக்குறேன். அரேயில் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. அரே வந்து கட்டாயம் 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். அப்போ மேத்தமெட்டிக்கில் வந்து 0க்கு வேல்யூஸ் இல்லாட்டியும் அரேயில் ப்ரோக்ராமிங்கில் அரேக்கு வந்து கட்டாயம் வேல்யூஸ் இருக்குது. இப்போ நேமில் வந்து 0ட வேல்யூஸ் யாருன்னு சொன்னால் சுதர்ஷன்ன்றவர் தான் 0 வேல்யூ. அப்போ லியோட வேல்யூஸ் என்னன்னு சொன்னால் 0க்கு அப்புறம் அடுத்தது என்ன 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 3. அதே மாதிரி 1000 வேல்யூஸ் இருந்தாலும் அவங்க அப்படியே போயிட்டே இருப்பாங்க. பட் ஸ்டார்ட்டில் வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். அப்போ நேம் வந்து இருக்காரு 0. இப்போ அவருக்குரிய அவுட்புட் எப்படி வருமானு சொல்லி பாருங்கள். நேமில் வந்து நான் சொன்ன மாதிரி அவருக்குரிய அரேக்குரிய சிம்பிளில் போடுங்க. அப்போ 0 லொக்கேஷனில் அப்போ 0 லொக்கேஷனில் ஃபர்ஸ்ட்டுக்கு சுதர்சனை பிரிண்ட் பண்ணுவார். அப்போ அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட். அப்போ ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் யார் 0 அப்புறம் ஃபர்ஸ்ட் லொக்கேஷனில் யார் இருக்கார் 0வில் சுதர்சன் இருக்கார். ஃபர்ஸ்ட்டில் வந்து லியோ இருக்கார். அப்போ என்ன செய்வார் நேம் 1ல் வந்து லியோ என்றதை வந்து பிரிண்ட் பண்ணுவார். அடுத்தது வந்து இரண்டாவது லொக்கேஷனில் வந்து யார் இருக்கா நேமில் வந்து 2. அப்போ நம்மளுக்குரிய சைவரை வந்து பிரிண்ட் பண்ணுவார். இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 3 வேல்யூஸ் இருக்குது. இங்கே வந்து என்ன செஞ்சுருக்கோம் 0 to 2. அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறபடியாக நம்மளுக்கு 3 வேல்யூஸ் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. அப்போ இது வந்து ஸ்ட்ரிங்குக்குரிய வேரியபிள் வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி என்ன செய்யலாமட்டா ஒரு இன்டிஜர் டைப்பான ஒரு வேரியபிளை பார்க்கலாம். இங்கே என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒரு நேம் மாதிரி இங்கே வந்து இன்டிஜர், அதே மாதிரி அரேக்குரிய சிம்பிள் போடுறேன். ஏஜை வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஏஜ்ன்ற ஒரு வேரியபிள். ஏஜ் என்ற வேரியபிளுக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு 5 ஏஜை வந்து எடுக்கிறோம். அப்போ இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் கொட்டேஷன் மென்ஷன் பண்ணல. ரீசன் என்னென்னு சொன்னால் இது வந்து இன்டிஜர் டைப்பான வேரியபிள். அப்போ அதில் வந்து கொட்டேஷன் வந்து மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே வந்து பார்த்தோம்னா 0 வேல்யூ நான் சொன்ன மாதிரியே வந்து அரேயில் வந்து 0லேருந்து தான் மெமரி லொக்கேஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணப்படும் ஒவ்வொரு வேரியபிளுக்கும். அப்போ ஏஜுக்குரிய 0 லொக்கேஷன் யாருன்னு சொன்னால் 25. ஏஜுக்குரிய ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் யாருன்னு சொன்னால் 23. ஏஜுக்குரிய 2வது லொக்கேஷன் யாருன்னு சொன்னால் 22.
ஏஜுக்குரிய 3வது லொகேஷன் யாருன்னு சொன்னால் 20, ஏஜுக்குரிய 4வது லொகேஷன் யாருன்னு சொன்னால் 26. அப்போ இதே பேசிக்கான ஒரு கான்செப்டை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஜாவாவில் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். இதில் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு விளம்பரம் பண்ணுறதுக்காக வேண்டி. இதில் வந்து பாருங்கள், நான் வந்து கிளாஸ் அரே 1 சொல்லி ஒரு கிளாஸ் ஒரு ப்ரோக்ராம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது வந்து தெரியும், வந்து மெயின் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மெயின் ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் ஸ்ட்ரிங்ன்ற ஒரு வேரியபிளில் வந்து நேம்ன்ற ஒரு வேரியபிளில் வந்து ஸ்ட்ரிங் டைப்பான ஒரு அரே வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ அரே வேரியபிளில் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது என்னென்னு சொன்னால் டேட்டா டைப் பிரேக் கட்டாயம் வந்து இந்த பாக்ஸ் ப்ராக்கெட் போட்டாங்கன்னு சொன்னால் அது ஒரு அரே டைப்பான ஒரு வேரியபிள். இங்கே வந்து பார்த்தோம்னா நான் வந்து இங்கே சுதர்ஷன், கண்ணா, லியோன்னு சொல்லி 3 டிஃப்ரெண்ட் டைப்பான வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கேன் நேம்ன்ற ஒரு வேரியபிளுக்குள்ள. இப்போ நான் இதை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன்னு சொன்னால், உதாரணத்துக்கு நான் இப்போ 0 பிரிண்ட் பண்ணித்தான் இந்த வேரியபிள் வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி எந்த ரூல்ஸுமே இல்லை. நீங்கள் வந்து அவங்களுக்குரிய மெமரி லொக்கேஷனை வந்து சரியாக கொடுத்தீங்கன்னா சரி. இப்போ அப்படின்னு சொன்னால் system.out.println வந்து சொல்கிறேன், பிரிண்டில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து நேம்ன்றது வந்து நம்மளுக்குரிய வேரியபிள், அவருக்குரிய மெமரி லொக்கேஷனை வந்து காட்டுறபடியா. அப்போ நேமை போட்டுட்டு அவங்களுக்கு ப்ராக்கெட் ஆரம்பிச்சுட்டு 0ன்றதை கொடுத்தோம்னா என்ன அவுட்புட் வரும், நம்மளுக்கு சுதர்ஷன்ன்ற அவுட்புட் வரும். ஒருவேளை எப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ரோக்ராமை தந்துட்டு இப்போ கண்ணா என்ற அவுட்புட் வரணும்னு சொன்னால் உங்களுக்குரிய ப்ரோக்ராம் வந்து இப்படி அவுட்புட்டை தருமென்று சொன்னால் நம்ம எப்படி கொடுக்கணும்னு சொன்னால் system.out.println வந்து நேமில் வந்து ஃபர்ஸ்ட் இவர் வந்து 0 லொக்கேஷன் மெமரி லொக்கேஷன், இவர் வந்து 1 லொக்கேஷன். அப்போ இந்த கண்ணான்றதை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்லணும், நேம் system.out.println வந்து வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே நேம்ன்றதில் வந்து 1 கொடுத்து ப்ராக்கெட்டை முடிச்சுட்டு செமிகோலனை போட்டோம்னு சொன்னால் அதுக்குரிய ஆன்சர் வந்து அதுதான். ஏன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த மெமரி லொக்கேஷன் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தான் இந்த வந்து இதே மாதிரி தான் நீங்கள் மற்ற வேரியபிளும் வரும். இங்கே வந்து பார்த்தோம்னா இன்டிஜரையும் போட்டிருக்கேன் பாருங்கள், நம் என்று சொல்லி ஒரு வேரியபிள். அதுக்குள்ள வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸான வேல்யூஸ் இருக்குது. இதில் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா எனக்கு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 8 அவுட்புட்டாக வரணும்னு சொன்னால் இந்த அரேயில் வந்து 8ன்றது வந்து அவுட்புட்டாக வரணும்னு சொன்னால் உங்களோட நீங்கள் எப்படி வந்து ஜாவாவில் ப்ரோக்ராம் எழுதுவீங்க அப்படின்னு கேட்டால் அப்படி எழுதுவீங்க. நம்ம எப்படி சொல்லலாம், system.out.println வந்து நம்மன்றது ஓகே, மெமரி லொக்கேஷனை பாருங்கள் 2ன்றது வந்து 0 மெமரி லொக்கேஷனில் இருக்கார், 5ன்றது வந்து ஃபர்ஸ்ட் லொக்கேஷன், 8ன்றது வந்து 2 லொக்கேஷன், 9ன்றது 3 லொக்கேஷன், 4ன்றது 4 லொக்கேஷன், 3ன்றது வந்து 5 லொக்கேஷனில் இருக்கார். அப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து 0லேருந்து 0 to 5 வந்து டோட்டல் வந்து 6 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்குது. அப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால் அப்போ 8ஐ வந்து பிரிண்ட் பண்ணுறேன் அப்படி வரும் 0 1 2. அப்போ நம் 2ல் வந்து மெமரி லொக்கேஷன் வந்து நம்ம காட்டின மட்டும் நம்மளுக்குரிய அவுட்புட் வந்து 8ஐ வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுவார். நான் உங்களுக்கு வேணும்னா சிம்பிளாக வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து ஈஸியாக செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஒரு நியூ ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன், அவரை வந்து சேவ் பண்ணிக்கொள்கிறேன். என்ன பேரில் என்று சொன்னால் ஜாவா அரே என்று சொல்லி .java என்று சொல்லி போடுறேன். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ஜாவா அரே என்று சொல்லி ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். அப்போ கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன் ஜாவா அரே. ஓகே, மெயின் ஃபங்க்ஷன் வந்து பப்ளிக் ஸ்டேட்டிக் void main within bracket உள்ள வந்து string args. ஓகே, இங்கே என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு டேட்டா டைப் கொடுக்கணும் வந்து ஸ்ட்ரிங்ன்ற வேரியபிள், அவருக்கு நேம் வந்து கொடுக்குறேன். ஸ்ட்ரிங்ன்ற வேரியபிள் கொடுத்துட்டு அரைக்குரிய சிம்பிள் வந்து போடுங்க. அப்போ நேம்ன்ற வேரியபிள். ஓகே, நான் வந்து ப்ராக்கெட் ஆரம்பிக்கிறேன். ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா நேம் வந்து ஸ்ட்ரிங் டைப் பண்ணுறபடியாக வித்தின் கொட்டேஷனுக்குள்ளே என்ன செய்கிறேன் போடுறேன். அப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் சிங்கிள் கொட்டேஷனும் போடலாம், டபுள் கொட்டேஷன் போடலாம். நீங்கள் சிங்கிள் கொட்டேஷன் போட்டால் சிங்கிள் கொட்டேஷனில் போடுங்க, டபுள் கொட்டேஷன் போட்டால் டபுள் கொட்டேஷன் போடுங்க. ஏன்னடா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ப்ரோக்ராமை. உதாரணத்துக்கு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஏபிசி என்று சொல்லி ஒரு வேல்யூஸ் கொடுக்குறேன். அப்போ கொம்மா போட்டுக்கொள்கிறேன். அவருக்கு வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் PQR என்று சொல்லி ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கே வந்து
என்னன்னு சொல்லி ஒரு வேல்யூஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி நான் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுக்குறேன். PST என்று சொல்லி ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்தோம்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறேன் பாருங்கள், XYZ என்று சொல்லி ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அப்போ கட்டாயம் வந்து சின்டெக்ஸ் ரூல்ஸில் வந்து நம்ம செமிகோலன் போடணும். இது வந்து ரூல்ஸ் வந்து நம்மளுக்கு. இப்போ உங்கள்கிட்ட வந்து இந்த PST என்றவரை வந்து பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்குரிய அவுட்புட் அப்படி வரணும்னு சொன்னால் அப்போ என்ன செய்கிறேன், system.out.print LNல வந்து பிரிண்ட்லையும் கொடுக்கலாம். நீங்கள் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் நம்மளுக்குரிய வேரியபிள் யாருன்னு சொன்னால் நேம். அப்போ நேம்ன்ற வேரியபிளுக்குள்ள மெமரி லொக்கேஷனை காட்டுறதே கட்டாயம் வந்து அரேயை வந்து போடணும். இப்போ நம்மளுக்கு PSTயை தான் அவுட்புட்டாக காட்டணும்ன்றபடியாக நம்ம ஃபஸ்ட்டுக்கு மெமரி லொக்கேஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ABCன்றது வந்து 0 லொக்கேஷன், இவர் வந்து 1, இவர் வந்து 2, இவர் வந்து 3. ஸோ இங்கே வந்து 3 என்று கொடுத்துட்டு இங்கே செமிகோலனை போட்டுக்கொள்ளலாம். இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் இவரை வந்து சர்வ் பண்ணிக்கொள்கிறேன். சர்வ் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ரோக்ராமை ஃபஸ்ட்டுக்கு ஒருக்கா ரன் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஈக்குள்ளே போயிட்டு நம்மளோட ஜாவா ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி இங்கே வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் CMD சொல்லி என்டர் பண்ணிக்கொள்கிறேன். என்டர் பண்ணிவிட்டு நான் வந்து ஜாவா சியில் வந்து ஜாவா அரே டாட் ஜாவான்னு சொல்லி என்டர் பண்ணுறேன். பாருங்கள் நம்மளுக்கு ஏதாவது எரர் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். எரர் வந்து இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். எரர் எதுவுமே இல்லை. அப்போ ஜாவா அரே ஓகே. சாரி, நான் வந்து டைப் பண்ணுறது வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஜாவா அரே இவரை வந்து கிளியர் பண்ணுறேன். ஜாவா சி ஜாவா அரே டாட் ஜாவா ஓகே. ஜாவா அரே இப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளுக்குரிய PST வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காரு. PST வந்து மெமரி லொக்கேஷனில் வந்து 3வது இடத்துல இருக்கிறபடியாக வந்து அவருக்குரிய அவுட்புட்டை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நான் என்ன செய்கிறேன் சொன்னால் இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி இப்போ வந்து என்ன செய்கிறேன், XYZ வந்து பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னால் அப்போ 0 1 2 3 4 அப்போ எடுத்து வந்து 4 வந்து பிரிண்ட் பண்ண 4 கொடுத்தா தான் எனக்கு வந்து வரும். அதே மாதிரி ABCயை பிரிண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கு 0 போட்டால் தான் வரும். அப்போ நம்மளுக்குரிய அவுட்புட் அப்படி வரும். 3வது மெமரி லொக்கேஷனில் இருக்கிற PSTயையும் 4வது லொக்கேஷனில் இருக்கிற XYZம் 0 லொக்கேஷனில் இருக்கிற ABCயையும் வந்து பிரிண்ட் பண்ணுவார். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் கம்பைல் பண்ணுறேன். ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணுறேன். PST XYZ ABC இதே மாதிரி தான் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இன்டிஜர் டைப்புக்கும் போடணும். பட் அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கொட்டேஷன் போட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இதில் வந்து ஸ்ட்ரிங் டைப்பான டேட்டா டைப்பை வச்சு நான் உங்களுக்கு அரே வந்து இது வந்து ஒரு 1 டைமென்ஷனல் அரே. ஏன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு 1 அரே இருக்கிறபடியாக இது 1 டைமென்ஷனல் அரே. இதே வந்து 2 டைமென்ஷனல் அரே என்று சொன்னால் நீங்கள் இன்னொரு அரே இது வந்து கிரியேட் பண்ணுவீங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இன்டிஜர் டைப்பில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நிறைய கொஷின்ஸ் வந்து பார்க்க இருக்கோம். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் கட்டாயம் வந்து இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி நீங்கள் செஞ்சு தான் நான் போடுற எல்லா வீடியோஸையும் வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து மிஸ் பண்ண பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னொரு நல்ல ஒரு வீடியோஸில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.